எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, ஃபார்ம் ட்ராக் 6055 டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 4 வீல் டிரைவ் வண்டி. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நம்முடைய புது சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த டிராக்டர் நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்க கொடுத்தவங்க வந்து ப்ரைம் டிராக்டர்ஸ் தருமபுரி. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இந்த டிஸ்பிளேலும் உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்க்குவீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்க்குவீங்க, ஒரு மாதம் கழிச்சு தள்ளி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி டைமில் ரேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எப்பவுமே கேட்டால் சொல்லுவாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா. இந்த டிராக்டரில் பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான விஷயம், ஒரு 2-3 விஷயம் ரொம்ப யூனிக்காக இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் நிறைய கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூனிக்கான கியரில் ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. சீட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசி வால் ஒரு யூனிக்கான விஷயம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஃபில்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மொத்தமாக வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை வண்டியில் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு. ஸோ அதில் ஒவ்வொன்றா என் கூட நீங்கள் சேர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி லுக்கு பாருங்கள், எந்த அளவு இருக்குது. நல்லா வண்டியே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 55 ஹெச்பி வண்டி. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 70-80 ஹெச்பி வண்டி எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ சைஸில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. இது வந்து ரோட் ரன்னிங்கில் வந்து ஓட்டிகிட்டு வந்தோம். அந்த கியரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சவுண்டே இல்லை. கியர் வந்து அவ்வளோ அழகாக உட்காருது. ஃபுல்லாக சிங்க்ரோமிஸ் கியருங்க இது. நான் கியர் பாக்ஸ் கிட்ட போகும்போது காமிக்கிறேன். இது முன்னாடி பாருங்கள் எப்படி டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு சூப்பரான ஒரு டிசைன். அந்த ஆட்டம் மினி டிராக்டர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஆனால் பெரிய சைஸில் இருக்குது. வாங்க எப்படி இருக்குன்னு போய் பார்த்துடலாம். முன்னாடி பார்த்திங்கன்னா ஏர் வென்டிலேஷன் 3 சைடில் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸ் மீன்லாம் பெருசாக இருக்குது. காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. இது வேர்ல்டு மேக்ஸ் அவங்களுக்கு பேட்ச்சு 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பனே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ப்ரெஸ் பண்ணாலுமே ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் இது ஏதாச்சும் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஓப்பன் பண்ணிடலாமா. இதில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்புறம் ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ரொம்ப ஹைட்டு நல்லா மொத்தம் தனியாகவே போயிடுது. அதனால் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா உள் சைடு. இது மேலே இருக்கிறது மட்டும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெட்டல். இந்த சைடில் கொஞ்சிக்கிறது மட்டும் ஃபைபர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட் கனெக்ஷன் 2க்கு இருக்குது. அப்படியே முன்னாடி சைடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏர் ஃபில்டர் ரேடியேட்டர் பாருங்கள். இந்த அளவுக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸே இல்லை. இந்த காற்று ஓட்டத்துக்கு நல்லா ஃப்ரீயாக காற்று வந்து ரேடியேட்டருக்குள்ளே போகும். அந்த ரேடியேட்டருடைய கோரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் அதிகமாக்கிறதுனால காற்று உள்ளே போகிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இந்த ஃபில்டருமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கூட இந்த ஃபில்டர் இது பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபில்டர் எப்படி இருக்குன்னு நான் ஒத்து பார்த்துடலாமா. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 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 ப்ரீ கிளைனர் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ காற்று போயிட்டு இதுக்கு இடித்து ஒரு ஸ்பின்னாகி போகிற மாதிரி இருக்குது. உள்ளே போகும்போது இப்போ இடித்து சுற்றின்னு போகும்போது பெரிய பெரிய டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து இந்த ஓஸ் வழி கீழே கலெக்ட் ஆகிடும், கீழே போயிடும். பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து நல்லா பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா டைட் பண்ணிட்டோன்னா லூஸ் ஆகாது, ஷேக் வராது. ஃபுல்லாக மெட்டல் இது. ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஃபில்டரே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்குள்ளே ஒரு நெட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய சைஸாக இருக்குது ஃபில்டர். ட்ரை டைப்புங்க. ரெண்டு ஃபில்டர் இருக்குது. மேலே இருக்கிறது ஃபஸ்ட் ஃபில்டர், இதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்துலாம். அந்த ஃபில்டர் நல்லா அந்த மரம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுக்கு கலர் லேட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 1000 ஹவர்ஸ் ஒரு டைம் மாற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் டஸ்ட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஏரியா இருந்தாக்கா நீங்கள் அடிக்கடிக்கு செக் பண்ணி மாற்றிக்கோங்க.
டெய்லி முடிஞ்சாலும் க்ளீன் பண்ணிவிடுங்க, டஸ்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து. எவ்வளோ ஸோ இதுதாங்க உள்ள இருக்கிற ஃபில்டர். இதுவே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதுவுமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி ஒரு காற்று வருது இல்லையா, அதை பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வருது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஃபஸ்ட் இந்த காற்று வந்து மேலே இருக்கிற ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி இந்த காற்றுல இதில் இந்த ஃபில்டரில் பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஆகி உள்ளே வந்து சுத்தமாக நல்லா காற்று போகுது. இப்போ ஃபில்டருமே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் இருக்குது, போகிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா எடுத்தது மாதிரி டைட் பண்ணிக்கலாம். அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா பேட்ரி பார்த்திங்கன்னா நல்லா அந்த சேஸ்க்குள்ளே கொடுத்துட்டுருக்குறாங்க, நல்லா சேஃப்டியாக இருக்குது. அந்த பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா 4 பக்கமே நல்லா அந்த எல் மாதிரி ஒரு பிளேட் கொடுத்து நல்லா 4 பக்கமே நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்காம பேட்ரி கொஞ்சம் கூட அசங்காது. வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமே கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து ஷேக்கே வராது, அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஸே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது, வெயிட் நல்லா இருக்குது. கூட முன்னாடி பார்த்திங்கன்னா வெயிட் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா 22 கிலோ. அதுக்கு முன்னாடி இந்த வெயிட்டே கேரி பண்ணது இல்லைங்களா, அது மட்டும் 24 கிலோ. ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில், இது ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்திங்கன்னா யூ டைப்பு, யூனிவர்சல் ஜாயின்ட் டைப்பு. ஆனால் இந்த கட்டிங் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக வளையுது. நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க, ஏறக்குறைய 432 mm இது, 1.5 அடி பக்கம் வருது. இந்த மாதிரி யூனிவர்சல் ஜாயிண்ட்டில் ஹையஸ்ட்டான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. வேறு வண்டி எதனா இருக்கா நீங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கு அந்த பம்புமே பார்த்திங்கன்னா நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி சைடு இல்லை, இடையில இல்லை, இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டியாக இருக்குது, இதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது, அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்குது. ஸோ அப்படி ஏர் ஃபில்டர்லேருந்து ஒரு காற்று பார்த்து இன்ஜின் போகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினுங்க. இது வந்து 3600 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது. அதை சிசியில் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 3680 சிசிங்க. நல்லா பெரிய இன்ஜின். இதோடைய டீசல் பம்ப் பார்த்திங்கன்னா இன்லைன் பம்பு போட்ஸ் உடையது. ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். 3 சிலிண்டருக்கும் 4 சிலிண்டருக்கும் மைலேஜ் டிஃப்ரெண்ட் வருமானு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த 4 சிலிண்டரில் பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் வராது. நான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா 4 சிலிண்டர் இருக்கிறது நல்லாவே இருக்கும். இந்த டம் வந்து நல்லா கிடைக்கும். இன்ஜின் வைப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் 3 சிலிண்டருக்கும் இதுக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது. 4 சிலிண்டரில் பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கம்மியாக இருக்கும், அந்த தம் குறையாது. இது ஒரு நல்ல ஒரு டார்க் கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினுக்கு. 247 டார்க்குங்க, நியூட்டன் மீட்டர் டார்க். சூப்பரான ஒரு டார்க்கு. லோ ஆர்பிஎம்லேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 4 சிலிண்டருக்கு தனித்தனியாக டீசல் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா அதில் தனி ஆயில் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இந்த வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 3 லிட்டர் வருங்க இந்த ஆயில் மட்டும். ஸ்டேரிங் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஏதாச்சும் ஹைட்ராலிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டாலும் ரோட் ரன்னிங்கில் போகும்போது ஸ்டேரிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வேலை செய்யும். அது ஒரு ரொம்ப பெரிய பெனிஃபிட்டு. அப்புறம் ஆயில் சீல்டு லைஃப்பும் பார்த்திங்கன்னா நல்லா வரும். இது பார்த்திங்கன்னா சைடில் ஒரு சேஃப்டிக்காக ஒரு ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது கூலண்ட்டோடைய ரிசர்வர், இது நம்ம தேவைனாக்க போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மரம் மாதிரி கொடுத்துருக்காங்க, நெட்டு மாதிரி. இதுக்கு திருப்பி அவுத்துக்கலாம், அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. நீங்கள் தேவைப்படுறமா பார்த்து செக் பண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் காட்ட முடியல. ஸோ இதில் பாருங்கள், ஒரு பாதி இருக்கா இந்த லெவல். ஃபுல்லாக ஊற்றாதீங்க. இது கூடவே இது செக் பண்ணுறது வந்து இன்ஜின் ஆஃபில் இருக்கும்போது தான் செக் பண்ணணும். ஸோ அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா வாட்டர் செப்பரேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வாட்டர் செப்பரேட்டர், இந்த டீசல் இருக்கிற அந்த வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து தேங்கிடும். அந்த மாதிரி டைமில் அதிகமாக தேங்க இந்த ஃப்ளோட் பார்த்திங்கன்னா மேலே ஏறும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நெட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, இதை லூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே இறங்கிடும்.
கொஞ்சம் டீசல் வர்ற வரைக்கும் நீங்கள் அது கீழே விட்டுருங்க. பட் டீசல் வந்தாக்கா டைட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா சுத்தமான டீசல் வந்து ஃபில்டருக்கு போகும். ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிளாக கொடுத்துருக்குறாங்க, யூஸ் அண்ட் த்ரோ டைப். இது ஒன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், யூஸ் அண்ட் த்ரோ டைப். மற்ற வண்டியில் பார்த்தா 2 ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து அந்த அட்டை ஃபில்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அட்டை ஃபில்டர் மொத்தத்தில் 2 இது இருக்கும், 2 ஃபில்டர் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் செப்பரேட்லேருந்து இங்கே போயிட்டு இங்கே ஒரு சின்ன பேபி ஃபில்டர் மாதிரி பேபி ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ட்ரை ஆகிட்டாலும் நம்ம இதை பம்ப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டீசல் பம்புக்கு போகுது. இது ஒரு நல்லா இருக்கும். அது அப்படி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், செம்ம ஆகிட்டுங்க வண்டி. உள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக போக முடியுது. ஸோ இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் உடையது, இது ஃபுல் சைடு ஷிஃப்ட் கியருங்க. இது பியூராக இந்த சைடு பாடியிலேருந்து வர்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. இது ஃபுல்லாக 1 2 3 வருது இல்லை, அந்த கியர். இதுக்குள்ளே ஒரு லிவர் இருக்குது, இங்கே இருக்குது, அது லோ ஹை அதுக்கானது. அப்படியே பாருங்கள், நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இது இன்ஜின் ஆயில் வந்து டிப்ஸ்டிக்கு செக் பண்ணிடுது. இன்ஜின் ஆயில் டெய்லி செக் பண்ணிக்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இது பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றுறது, இதை அவுத்துட்டு நம்ம இன்ஜின் ஆயில் ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த ரேடியேட்ரு, அந்த கூலான ரேடியேட்ரு, அந்த கூலண்ட்டை போகிறது ஹீட் ஆகிறது மேலே வரும். இதில் பார்த்திங்கன்னா சம்ப் பார்த்திங்கன்னா நல்லா டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 வீல் டிரைவ் அந்த சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, அதை போகிறதுக்கான பைப் இதுக்குள்ளே இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹைட்டாக இருக்குங்க. இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்டேரிங். இது கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஓவர் ஃப்ளோ கூலண்ட்டுடையது. ஸோ அப்படியே அந்த பக்கம் போயிடலாம். நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க. நல்லா இது கூலண்ட் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து கழட்டி விட்டுக்கிறதுக்கான ஒரு இடம். நல்லா ஃப்ரீ, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஃபேனுமே பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் இந்த ரெக்கை தப்பமாக இருக்குது. ரேடியேட்டருமே நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அது ஆல்டர்னேட்டர் பவர் சப்ளை, இப்போ பவர் நம்ம பேட்டரிக்கு கொடுக்குறது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஹெச்பி போகும்போது இதில் வந்து டர்போ வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இது 4 சிலிண்டர் வர எக்ஸாஸ்ட்டு. ஸோ பம்பு கொடுத்துருக்காங்க, ஹைட்ராலிக்கு, ஸ்டேரிங்க்கு முன்ன சொன்ன மாதிரி தனியாக ஆயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் வைஸ் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து இன்ஜின் ஆயில் ஃபில்டர், இது ஹைட்ராலிக்குமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இடையில இங்கே ஒரு ஃபில்டர், இது வந்து மேக்னெட், அந்த உள்ளகிற பிசுரெல்லாம் இருக்கு இல்லையா, அது தனியாக கலெக்ட் பண்ணுது. இங்கே சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபில்டர், டூல்ஸ் பாக்ஸ். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே டீசல் டேங்க்குடைய ஆன் ஆஃப் நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இதில் இருக்கிற டீசல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 65 லிட்டருங்க. டீசல் டேங்க் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஹீட் வராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு மெட்டல் கொடுத்துட்றாங்க. டேங்க் முன்னாடியே இருக்கும். டேங்க்கு ஃபஸ்ட்டு ஹீட் ரொம்ப கம்மியாக போகும். நம்ம முன்னாடி டிரைவர் போர்ஷன் பக்கம் சுத்தமாக ஹீட்டே ரொம்ப கம்மியாக தாங்க வரும். அதுக்கு முன்னாடி இந்த எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக ஹைட் இருக்குது. மேலே ஏறதுக்கே பார்த்திங்கன்னா 2 ஸ்டெப்பு கொடுத்துக்குறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லி ஃப்ளாட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கம் கைப்பிடிச்சி ஏறுறதுக்கு வந்து கைப்பிடி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஸ்டெப் ஏறுறது இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம அந்த சைட்லேயுமே போட்டுக்கலாம். அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அது அந்த பக்கம் டம்மி விட்ருப்பாங்க, நீங்கள் தேவை இருந்தால் அதை வாங்கி போட்டுக்கலாம். நம்ம இதில் எந்த ஒரு ஆல்டருமே நம்ம பண்ண வேண்டியது இல்லை. பாருங்கள், இது எல்லாமே அது ரெடிமேடாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கு. ஸோ இந்த பென்டாகியர் 24 ஷட்டில் ஷிஃப்ட், இதை பற்றி தான் மேலே போய் பார்க்க போகிறோம். அப்புறம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயங்க, இது தெரியுதுங்களா என்ன ஆச்சுன்னு. இது வந்து இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம், ஒரு யூனிக்கான விஷயம். இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு பட்டன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, நம்ம இது பார்த்திங்கன்னா
இந்த வண்டியில் ஒரு யூனிக்கான விஷயம் இது என்ன செய்யும்னா, நம்ம சர்வீஸ்க்கு சப்போஸ் ஷோரூம் சைடில் அது மாதிரி சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். நம்ம கால் பண்ணி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, சர்வீஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்துடுவாங்க. வராத பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டன் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு போய் கனெக்ட் ஆகும் கால். நம்ம இந்த ஸ்பீக்கர் வழியாக நம்ம பேசிக்கலாம். இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஃபஸ்ட்டு வந்து வண்டி கொடுக்கும்போது இதெல்லாம் செட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நான் வண்டி நம்பர், சேஸ் நம்பர் இது எல்லாமே நம்மளோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இதை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. 2 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ரீப்ளே பண்ணணும் கம்பெனி சைட்லேருந்து. இது கம்பெனி சைட்லேருந்து டீலர்ஷிப்பில் வந்து நம்மளுக்கு ரீப்ளே பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசணும் நம்ம கால் பண்ணி, அப்புறம் சர்வீஸ் பண்ணுறது எல்லாமே. முதல் பேசிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கணும். அதுக்கான ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். மற்ற பிராண்ட்ஸில் பார்த்திங்கன்னா இது இருக்கான்னு தெரியல. இது வந்து ஒரு யூனிக்கான விஷயம். நம்ம அழுத்திட்டோன்னா உடனே போய்டும் அவங்களுக்கு. வந்து அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா டீலர்ஷிப்லேருந்து அவங்க ஒரு அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் அவங்க உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இது ஒரு யூனிக்கான விஷயங்க இது. இந்த பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் நம்ம வண்டியே ஆஃப்லேயே இருந்தாலும் இதுக்கான பவர் வந்து பேட்டரியிலேருந்து வரும். ஸோ நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணாலுமே அதை ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாமல் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். கரெக்டான உங்களுக்கு ப்ராப்ளம்னா மட்டும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, மேலே இல்லாமா அதுக்கு முன்னாடி இது அந்த மிரர், அந்த சைடு மிரர் இருக்குல்ல, நம்ம தேவைன்னா இந்த பக்கமே போட்டுக்கலாம். அதுக்கான டம்மி கொடுத்துருக்காங்க. இதை அவுத்துட்டு நான் போட்டு மொத்தம் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பெடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சஸ்பெண்டர் டைப் பெடல்ஸ். கிளச்சுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாக் நம்ம கிளச்சு மறிச்சு லாக் நான் மேலே போய் காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்னு. ஸோ மேலே ஏறிக்கலாம். ஸோ மேலே பாருங்கள், நல்லா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. சூப்பராக இருக்குது. இந்த கன்சோல் ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக்குடைய நேமு, இது பார்த்திங்கன்னா டீசல் உடையது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு அது மீட்டரில் வரும். இது எவ்வளோ ஹவர்ஸ் ஓடி இருக்குன்னு வரும். இது பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அந்த கூலண்ட்டுடைய டெம்பரேச்சர். மற்றபடிக்கு பேட்ரி இதில் வார்னிங் சென்சார்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹசார்ட் சுவிட்சு. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே லைட் ஏறும், கூட சைட்லேயுமே எரியும். எரியுது, நல்லா பகல் வச்சு தெரியுதான்னு தெரியல. ஸோ எல்லாம் ஆல் சைடு எரியும். இது எந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணலான்னா, நம்ம ரோட் ரன்னிங் எல்லாம் போகிறோம் இல்லையா, பைபாஸில் நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு அது மாதிரி தான் போகும். அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணிக்கிறோன்னா நம்மளை ஒதுங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் புதுசாக ஒரு ஆப்போசிட்டில் போகிறோம் அந்த மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. வண்டி நிறுத்திட்டோம், ஒரு ரோடு பக்கம் நிறுத்திட்டுங்கிறோன்னா பார்க்கிங் இது போட்டு விட்ருங்க. அப்படியே வந்தீங்கன்னா ஃபுல்லு லைட் ஆன் ஆஃப்க்கு சுவிட்ச் எல்லாம் இதிலே கொடுத்துருக்குறாங்க. இது ஆஃபில் இருக்குது. இந்த சைடில் இருக்கிற லைட்டில் எரியும். இது பார்த்தா லைட் ஆனு. இது மேலே கீழே ஃபஸ்ட்டு ஐ பீமு, அப்புறம் நார்மல், அப்புறம் வந்து பாஸ் லைட் பாஸ் பண்ணுறதுக்கு ஆர்னு இதுலேயே கொடுத்துருக்காங்க. இந்த கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜ் போட்டுக்கணும். நம்பர் கொடுத்துக்கலாம், மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்குது. ஸோ மொபைல் ஹோல்டருங்க வச்சுக்கலாம். இது இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு. இது வந்து இப்போ பார்க்கிங் பிரேக் லாக்கு. ஸோ பெடல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சஸ்பெண்டர் டைப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா டபுள் லாக் பண்ணியிருக்கலாம். நம்ம ஓட்டும் போது பார்த்திங்கன்னா அது லாக் எடுத்துட்டுக்கலாம். ரோட் ரன்னிங் போகும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த 2 பெடலுமே ஒரே சேமாக இருக்கிற மாதிரி தானே இருக்கணும். ஏன்னா ரோட் ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக போகும்போது ஒரு பதத்தில் ஒன் சைடை மறிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பார்த்திங்கன்னா ஒன் சைடாக வளைஞ்சிரும். கண்டிப்பாக ரோட் ரன்னிங் போது டபுள் பெடலும் லாக் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கிளச் பெடல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கிளச் பெடலு. ஸோ இதுதான் லாக்கு. ஸோ அந்த லாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாக் வந்து லாக் பண்ணிட்டு நிறுத்தினா ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. ஏன்னா இந்த பிடிஐ கிளச்சும் மெயின் கிளச்சும் பார்த்திங்கன்னா எங்கேஜ் ஆகிருக்கும். அது வந்து செப்பரேட்டாக பிரித்து வைக்கும். அது நம்ம ஒரு லாங் டைம் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து 1 மாதம் ஒரு வண்டி ஒரு சின்ன பிரச்சனையாக ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம்.
அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் கிளச்சு மெரித்து நம்ம கியர் போட்டாலுமே கியர் வந்து உட்காரவே இல்லை. அது அப்படியே எங்கேஜ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அது வந்து ஒரு சூப்பரான விஷயங்க அது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கியர்ஸை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷட்டில் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஷட்டில் ஷிஃப்ட்டில் ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார்வேர்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8, ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8. அது எப்படி அந்த 8 இதாகுதுன்னா, ஸோ இங்கே லோ ஹை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லோ கியர் போட்டு இங்கே ஒரு 4 கியர் இருக்குது. இந்த கைப்பொடியுமே பாருங்கள், நல்லா நல்லா கிரிப்பாக இருக்குது மேலே கீழே இழுக்கிறதுக்கு. இது 1 to 3 கியர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லோ ஹை லோவில் ஒரு 4, ஹையில் ஒரு 4. ஸோ அப்போ என்ன ஆகுது, 8 கியர் ஆகுதுங்களா. அந்த 8 கியருமே நம்ம ஃபார்வர்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம பேக்கில் இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், கிளச்சு மிரிக்காமல் பார்த்திங்கன்னா இது இழுக்க முடியாது. இது ஒரு சூப்பரான ஃபியூச்சருங்க இதில். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபார்வர்டில் பார்த்திங்கன்னா இது 8 கியர் நம்ம போக முடியும், ரிவர்ஸில் 8 கியர் போக முடியும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ஸ்ப்ளிட்டுன்னு. இந்த ஸ்ப்ளிட்டுன்றது என்ன வேலை செய்யும்னா, அந்த பக்கம் நம்ம இப்போ ஃபார்வர்டில் ஃபஸ்ட்டு கியரில் போயின்னுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய பாதி ஸ்பீடு, அதோட 50% ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி தரும், ஸ்ப்ளிட் பண்ணி தரும். அதுக்கான ஆப்ஷன் தான் இது. இது எந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, ஒரு ஸ்பீடு ரொம்ப நம்மளுக்கு ஒரு 2 கியர் இருக்கும், அதுக்கிடையில் ஒரு ஸ்பீடு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான சார்ட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறாங்க. சார்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கியரில் என்ன இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இது ரொம்ப சிறப்பாக இருக்கிறது என்னன்னா, இப்போது நம்ம வண்டி அந்த கிளச்சு மெரிச்சாதாங்க அந்த கீரை விழும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷட்டில் ஷிஃப்ட்டு. நம்ம கியர் மெரிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க என்ன பண்ணாலும் வராது. சப்போஸ் நம்ம ஒரு ரிவர்ஸ் இழுக்கும்போது நியூட்ரல் பண்ணுறது தேவை தான் ஒர்க் ஆகும், நியூட்ரல் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இழுக்க முடியாது. வண்டி ஸ்டார்ட்டில் இருந்தாலும் சரி, நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேங்க. நியூட்ரல் தான் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, நான் கிளச்சை மெரிக்கிறது இல்லை. ஸோ தள்ளுறேன், என்ன தள்ளினாலுமே இல்லைங்க, ப்ரெஸ் பண்ண மட்டும் தான் போகும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி. ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஜின் சவுண்டு பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா அமைதியாக ஓடுது. இது ஒரு நல்ல ஃபியூச்சர். இது எந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம மேக்ஸிமம் நம்ம டிரைவர் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு லுங்கி கட்டினி தான் அதிகபட்சமாக ஓட்டுவோம் நிறைய பேர். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நம்ம அந்த பக்கம் கியர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். இதை நியூட்ரல் பண்ணிவிட்டு ஒரு சில டைமில் ஏதாச்சும் வேலை கீழே எதனா மாட்டிக்கிச்சு அந்த மாதிரிலாம் இறங்குவோம். அந்த மாதிரி டைமில் இந்த லுங்கி வந்து இதுக்கு மாட்டி கியர் போட்டு கீழே விழுந்து விபத்தானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே சமயம் யாராச்சும் ஒரு ரோட்லேருந்து ஒருத்தர் வருவாங்க, ஏறிக்குவாங்க அப்படின்னா இந்த பக்கம் தான் ஏறுவாங்க, ஏன்னா ஸ்டெப்ஸும் இந்த பக்கம் தான் இருக்கும். ஏறும்போது அப்போ நம்ம இந்த பக்கம் நியூட்ரல் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமம் எல்லா டைம் பண்ணிவிடுவோம். ஒரு ஞாபகம் இல்லாமல் இந்த பக்கம் மட்டும் நியூட்ரல் பண்ணிட்டு அந்த கியர் விழுந்துடும். அப்போ வந்து கியர் பாக்ஸ் கூட உடையறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் எதனா விபத்து நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபீச்சர் வந்து எனக்கு வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. சைடில் பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து பிடிஓக்கான ஒரு இண்டிபெண்ட் லிவர் கிளச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்குது. இந்த லிவர் எப்பவுமே பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணுறதுன்னா இதுதான் சென்ட்ரல் போட்டுக்கணும். இதுதான் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கியர் போடும்போது மட்டும் கிளச்சு இது பண்ணி இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக 540 கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிவேர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ரிவேர்ஸோடைய ஆப்ஷன் எப்படின்னா, அந்த ரிவேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம கிளச்சை எங்கேஜ் பண்ணி இந்த கீரை மட்டும் நியூட்ரல் பண்ணிக்கலாம். லோ ஐ இருக்கு இல்லையா, இந்த கீரை நியூட்ரல் பண்ணிவிட்டு இதில் எந்த கியர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ, அதாவது 1வது கியர் 2வது கியர் 3வது கியர் 4வது கியர், இதில் ஏதோ ஒரு கியர் யூஸ் பண்ணி அது கியர் போட்டுட்டு நீங்கள் ஃபார்வர்டில் சுற்ற வைக்கணுமா ரிவர்ஸில் சுற்ற வைக்கணுமா, நீங்கள் இந்த கியர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்டில் சுற்றும். ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கணும். இது எந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, அந்த நமக்கு பர்சனலாக
இந்த நெல் மிஷின் த்ரெஷர் ஐட்டம், இந்த வாட்டர் பம்பு, அப்புறம் இந்த மாஞ்சடிக்கெல்லாம் வண்டி நிறுத்தினே நம்ம பம்ப் பண்ணுறாங்கள்ல, அப்போ வந்து நம்ம ஆர்பிஎம்மாக வைக்க தேவையில்ல. கியருக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் நல்லா ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். அது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நம்ம கடைசியாக நம்ம ரன் பண்ணும்போது நான் காமிக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிசி வால்வு, பொசிஷன் வால்வு. இது வந்து டிராஃப்ட் கண்ட்ரோல். இந்த கலப்பெல்லாம் இருக்குல்லையா, அதில் ஆழத்தை செட் பண்ணிக்கிறது அதுக்கானது. இது பொசிஷன்னாக்கா நம்ம எதனா இம்ப்ளிமெண்ட் மாட்டுறோம் இல்லையா, தூக்கின்னு போகிறதுக்கு, இறக்கிறதுக்கு, ஒரு ஆளை செட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு லிப்டோமேட்டிக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆழம் இது செட் பண்ணிவிட்டு, இது ஒரு ஆழம் செட் பண்ணிடுறோம். கலப்பைக்கு 9 கலப்பைக்கு 5 கலப்பை அது மாதிரி ஆழம் செட் பண்ணிவிட்டு, இதுலையுமே இதுலையுமே யூஸ் பண்ணக்கூடாதான்னு ஒரு சிலர் கேட்கலாம். இதில் யூஸ் பண்ணும்போது இப்போ கலப்புள்ள தூக்கிடுவோம். அப்புறம் திருப்பி கீழே விடும்போது அதே ரேஞ்சில் விடுவோமான்னு தெரியல. நம்ம கை வாக்கு எப்படி இருக்கோ அப்படி கீழே விட்ருவோம். ஆனால் இந்த லிப்டாமேட்டிக்ன்ற ஆப்ஷன்னால் இதை வந்து ஒரு செட்டிங் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணால் போதும், மேலே இப்போ எழுந்துடும். அதை உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன் கடைசியாக. இது திருப்பி ரிலீஸ் பண்ணுறது சும்மா ஜஸ்ட் இப்படின்னா போதும், ரிலீஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸிங்க, இது ரொம்ப இதாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த டீசல் லிவர் பார்த்திங்கன்னா மற்ற வண்டிகள்லாம் அந்த அந்த வால்வுக்கிட்டே கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு தனியாக அதுக்கு ஒரு ஒயர் போட்டு அது மூலியமாக கொடுத்துருக்காங்க. கூட முன்னாடியே இருக்குது கியர் மாதிரி, கைக்கு ரொம்ப தொலைவெல்லாம் திரும்ப வேண்டியதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது பின்னாடி போய் காமிக்கிற எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ அதில் ஃபண்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக மொத்தத்தில் இருக்குமான்னு தெரியல, அவ்வளோ ஹெவியாக இருக்குது. முன்னாடி டைல் லேம்ப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்இடி. சுவிட்ச் ஆஃப் பண்ணலையா, அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக எல்இடி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா பெரிய சைஸ் டயர். முன்னாடி பார்த்திங்கன்னா 9.5 24. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா 16.9 28. நல்லா இந்த டிஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி டியூட்டியாக இருக்குங்க. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது. நல்லா கேப் பாருங்கள், நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி. ஸோ பேக் சைடில் இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லுக்கே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது. இது பின்னாடி வந்தீங்கன்னா இதுதான் டிசி வால். இந்த டிசி வாலில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த டிசி வால் நம்ம தேவைனாக்கா டபுளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிங்கிளாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் மேனுவல் போட்டிருக்காங்க. இது எப்படி நான் மாற்றுறது அப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது கையில் திருப்புற மாதிரி இருக்குது இந்த நாப்ஸை. இது ஃபுல்லாக அப்படி திருப்பி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ண வேண்டிய இதில்லை, சும்மா ஃபுல்லாக திருப்பி விட்டிங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது வந்து சிங்கிளாக ஃபங்க்ஷன் ஆகும். மேலே கட்டு சிவப்பு கலர் போட்டிருக்காங்களே, இது வந்து இதில் டிப்பிங் அது மாட்டிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சிங்கிளாகவே ஆக்ட் ஆகும், டபுள் ஆக்ட் ஆகாது. நீங்கள் எம்பி ஃப்ளோ அந்த மாதிரி டபுள் எப்போ தேவைப்படுதோ எம்பி ஃப்ளோ, நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அந்த மாதிரி டைம் யூஸ் பண்ணும்போது இதை பார்த்திங்கன்னா டபுளாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் திரும்ப இதே மாதிரி டைட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது டபுளாகவே மாறிடும். ரொம்ப டைட் வைக்க வேண்டியதில் பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, கட்டிங் பிளேடாக போட்டு டைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கையிலே திருப்புற மாதிரி வச்சுக்கணுமே போதும். ஆமாம், மாதிரி ரோப்பு காட்டணும் இல்லைங்களா, ரோப்பு இதுதான் முன்னாடி இருந்து வருது. அப்புறம் அதுக்கு ஆயில் பிரீத்தர் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக்கு நீங்கள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ கழட்டி நம்ம இது பண்ணிக்கலாம், பிரீத்தராகவும் இருக்கும், நம்ம ஆயிலும் இதில் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லோயர் ஆர்ம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. அப்போ இது ஸ்டேபராக இது அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் 2 பக்கமே அவங்களே கம்பெனியில் கொடுத்துக்குறாங்க. 2 பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்களே கம்பெனிலே தந்துடுறாங்க. இந்த பட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தப்பமாக இருக்குன்னு. ஏன்னா இந்த லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம், 2600 கிலோங்க இது தூக்குறது. அந்தளவுக்கு ஹெவியான ஒரு இம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் தூக்க முடியும்.
அப்புறம் இது இந்த பிடிப்பு எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்து 2 பக்கம் பிடிப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அவுக்குறதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு பின் அவுத்தக்கு ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டியில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு மட்டும் இருக்கும். ஒரு சில வண்டியில் பார்த்தீங்கன்னா அந்த மர டைப் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் 2மே இருக்குது. 2மே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த அக்யூரசி லெவல் பார்த்திங்கன்னா சூப்பராக வச்சுக்கலாம். மரையில் நம்மளுக்கு எவ்வளோ தேவைமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு அலைன்மெண்ட் வச்சுக்கலாம். 2 பக்கமே அது இருக்குது. அப்புறம் டிரைவ்ஸ் பார்த்தீங்கன்னா எபிசைக்கிளிக் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி நல்லா ஹெவியாக இருக்குது. பிளான்ட்ரி டிரைவ்ஸ்லாம் அருமையாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அடிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கேப் நல்லாயிருக்கு, நல்லா ஹெவியாக இருக்குது. இதுக்கெல்லாம் இப்போ சப்போர்ட்டிங் நிறையா கொடுத்துக்குறாங்க. ஹூக் பெட் வர ரயில் பெட்டில் ஹூக் பெட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ராடெல்லாம் எவ்வளோ தப்பமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ சீக்கிரம் தேவையாதுங்க, எவ்வளோ தப்பமாக இருக்குது. ஸோ இது பிடிஎஸ் சாஃப்ட்டு அது தனியாக கவர் போட்டுருக்காங்க சேஃப்டிக்கு. ஆனால் க்ரீஸ் மட்டும் ரொம்ப இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து டைட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு சேஃப்டியாக இருக்கும். இது சென்சிங் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம ரொட்டவேட்டர் சம்மந்தப்பட்டது, அதாவது பிடிஓவில் யூஸ் பண்ணுற எதுனாலையும் ஒரு தனி பெட்டு போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க. இந்த சென்சிங் வந்து லைஃப் ரொம்ப நல்லா வரும். தனியாக பெட்டு போட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது டாப்லிங் மாட்டிக்கிடுது. டாப்லிங்குமே பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. மொத்தம் எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும் கொடுத்துக்குறாங்க அந்த வண்டியில். அப்புறம் சீட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெயிட் பார்த்திங்கன்னா 130 கிலோவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 50 கிலோலேருந்து. இன்னொரு விஷயம், இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இந்த சீட்டுவே பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டுமே பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம். மொத்தமாகவே சீட்டு பார்த்திங்கன்னா மேலே கூட தூக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா மேலே கூட தூக்கலாம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, கால் வந்து அவங்களுக்கு முட்டுற மாதிரி இருக்கும், கால் மடிக்கினே ஓட்டுற மாதிரி இருக்கும்போது கால் வலி எடுத்துக்கும். அவங்களும் என்ன பண்ணிக்கலாம், சீட்டை வந்து ஹைட் பண்ணிக்கலாம். அது ரெண்டு பக்கமும் கொடுத்துக்குறாங்க அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதுதான் இது. அப்புறம் ஒர்க்கிங் லேம்ப் பின்னாடி வந்து எல்இடியில் கொடுத்துக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். மற்றபடிக்கு மேலே அந்த எல்லோ கலர் லைட் இருக்குல்ல, பேர் கரெக்டாக என்ன சொல்ல தெரியல. அந்த லைட்டில் என்ன நடக்கும்னா சீக்கிரமாக ஹீட் ஆகிடும். சீக்கிரமாக ஹீட் ஆகும்போது நம்ம ஷேடோட டைம்லாம் பார்த்திங்கன்னா இது மேலே சேர் உளுந்துன்னு இருக்கும்போது கிராக் விட்ருவோம். ஆனால் இந்த எல்இடியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்காது. நல்லாயிருக்கும், வெளிச்சமும் நல்லாயிருக்கும். சுவிட்ச் பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி சீட்டில் வந்து உட்காந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். வெளிச்சமும் நல்லாயிருக்கும். பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் சேர்த்து இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்பர் பிளேட் போட்டுக்கலாம், அதுக்கான லைட் இது. வண்டி லுக்கே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓரளவுக்கு எல்லாம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டி. இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வேணும்னா இந்த ஷோரூமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வண்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டெமோ ஓட்டி பாருங்கள். டெமோ ஓட்டி பார்த்துட்டு மெக்கானிக் எந்தளவு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து கேட்டுட்டு வண்டி கண்டிப்பாக வந்து ஓட்டி பாருங்கள். வண்டி பார்த்தோன்னே டிசைட் பண்ணிவிடாதீங்க இப்படி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு. ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் என்னன்னு தெரியும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த லிஃப்டாமேட்டிக்கு இந்த சென்சிங் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். போய் மேலே ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டேரிங் வலி ஃபஸ்ட்டு. ஸ்டேரிங் பாருங்கள் எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு. ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட்டில் இவ்வளோ அளவுக்கு வளையமான வண்டி கொடுக்குறாங்க. அப்படியே சவுண்டுமே அப்படியே பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு வலியுதுன்னு பாருங்கள். அந்த வலி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாம் கிரீஸ் எல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் கட்டிங்க இது. சேடைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதாவது மேட்டாங்கடன்றாங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு டெய்லியும் க்ளீன் பண்ணுறத விட ஃபுல் டைமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சுட்டு சரிங்களா? ஃப்ரீயாக இருக்கா? சூப்பராக இருக்குது. அது ஏன்னா பேலன்ஸு பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணு, க்ளோஸ் பண்ணிடு. ஐயோ வெட்டவே மாட்டேது, லைட் ஆகுது.
இரு ஒரு நிமிஷம் லாக் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே பின்னாடி போய் லிப்டாமேட்டிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ அந்த லிப்டாமேட்டிக் அந்த யூஸ் பண்ணு, அதை அழுத்து, கீழே கீழே அதை இது பண்ணு, ரிலீஸ் பண்ணு. இப்போ பாருங்கள், இப்போ வந்து லிவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனில் இருக்குது, ஏன்னா அதுவும் தூக்கு. ஓகே, ஒரு பொசிஷனில் இருக்குது, ஏதோ ஒரு செட்டிங்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். இப்போது அந்த லிப்டாமேட்டிக் எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ வந்து கலப்பு ஓடினே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு தூக்கணும் அப்படின்னா அது ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும், அழுத்து பாருங்கள், எழுந்துச்சு, அதுவே எழுந்துடும். ரிலீஸ் பண்ணு. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாக்க கலப்பம் தான் ரொம்ப வேகமாக இருக்கும். இப்போ கலப்பில் தான் மெதுவாக இருக்குது. நம்ம பழைய பொசிஷன் எது இருந்துச்சோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொசிஷனில் போய் நின்றுடும். தூக்கு, இல்லை அதை அழுத்து, அது அவ்வளோதான் பாருங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாது, அது லிப்டாமேட்டிக் மட்டும் யூஸ் பண்ணு. கீழே விடும். ஸோ அந்த பொசிஷனில் போய் நின்றுக்கும். இப்போ அந்த பிடிஓ ஒன்று ஆப்ஷன் சொன்னோம் இல்லைங்களா, ரிவர்ஸ் பிடிஓ. ஸோ அது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு ஒவ்வொரு கீருக்குமே என்னென்ன ஸ்பீடு வருதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, அந்த நோட்டில் ஃபஸ்ட் நோட்டில் பண்ணிட்டு இப்போ போட்டு ரிவர்ஸ் போட்டு கிளச் எங்கேஜ்மெண்ட், இந்த கிளச்சுமே போட்டுருணும். அப்புறம் பார்த்து ஃப்ரண்ட் கிளச்சுமே நம்ம போடுற மாதிரி இருக்கும், 2 கிளச்சும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் கியர் போடு, ஃபஸ்ட் கியர் போட்டு ஃபார்வர்டு கிளச் மாரி இல்லைப்பா, கியர் விழாது. ஆமாம், போட்டியா, ரிலீஸ் பண்ணு. ஸோ இது ரிவர்ஸ் பிடிஓன்றதுனால நம்ம ஃபார்வர்டு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் சுற்றும். செகண்ட் கியர், தேர்டு, ஃபோர்த் கியர் போடு. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட் கியரில் ரிவர்ஸில் பார்த்தீங்களா, நம்ம ரிவர்ஸ் போடும்போது ஆப்போசிட், அதனால ஃபார்வர்ட் சுற்றுது. செகண்ட் கியர் மாற்று, 3வது கியர் போடு, 4வது கியர். இது நம்ம ஆர்பிஎம் வைக்கும்போது ஒரு 2 ஆர்பிஎம் சேர்த்து. ஓகே, போதும். ரேஸ் கம்பெனி. இப்போ அந்த ஸ்பிளிட்டர்னு ஒன்று இருக்குல்ல, எஸ்பிஎல்னு, அது போடு. இப்போ ஃபஸ்ட் கியர் பார்ப்போம் பாருங்க, அந்த மெயினோட மெதுவாக சுற்றும். செகண்டு, 3வது, 4வது. ஓகே, இது புரிஞ்சுங்களா அப்படின்னு? வண்டி ஆப் பண்ணிடு. ஸோ இந்த கியர் வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ண முடியும். இது எந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னா, வண்டியை நிறுத்திட்டு யூஸ் பண்ணுறது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நெல் அடிக்கிற மிஷினுக்கு, வாட்டர் பம்புக்கு, அப்புறம் அந்த மாஞ்செடிக்கு டேங்க்கில் மருந்து கலக்கணும், இந்த இடத்துல மோட்டர் ஃபிட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நார்மல் நம்ம ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுறது, நம்ம வண்டி ரன்னிங்கில் யூஸ் பண்ணுறது நம்ம 540 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் மறந்துட்டு இருந்தேன். சென்சிங் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டு மட்டும் வந்துடும். சரிங்க, அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறோம். அதாவது நீங்கள் கலப்பை மாட்டிக்கிட்டு தான் நினச்சிக்கோங்க. கலப்பை வந்து என்ன பண்ணணும்னா, முன்னாடி தள்ளும். முன்னாடி இந்த லிவர் தள்ளும்போது, அதாவது இந்த இருக்கும்போது நல்லா வேலை செய்யும். இது இப்போ நாங்கள் தள்ளும்போது பார்த்திங்கன்னா இதில் ஆக்ட் ஆகும். இது தள்ளும்போது அப்போ இந்த கைப்பட்டை பார்த்திங்கன்னா நல்லா எழுறது நல்லா தெரியும். இப்போ தள்ளு, தெரியுதுங்களா? இது நல்லா சென்சிங் நல்லா ஹையாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அப்படி தள்ளி பிடிக்கும். அதாவது கலப்பு வந்து ஒரு ஹார்டாக போய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி தூக்கி விடும். திருப்பி அந்த கலப்பை நார்மல் விட ஸ்டாப்லிங் விட்ரு. அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது நார்மல் லெவலுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கலப்பு அதே பொசிஷன் மாறும். ரொம்ப ஒரு கெட்டியாவோ இல்லை கல்லுகள் திடீர்னு மடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல் மடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படி தூக்கி விட்ரும். அப்படி தூக்கி விடும்போது நமக்கு வண்டிக்கு வந்து அந்த ஆர்பிஎம் அடங்கிறது இருக்காது. ஸோ நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆல் ரவுண்டு ஒரு ரவுண்டு வந்துடலாம்.
இன்ஜின் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக ஓடுது. அதில் அந்த கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ரவுண்டு வண்டி மூவ் பண்ணி பார்த்துடலாமா, எப்படி ஸ்பீடாக போகுதா என்ன போகுதுன்னு. வண்டி மூவ் பண்ணுப்போம். ஸோ வீடியோ லாங்காக போகுதுன்னு பார்க்காதீங்க. ஸ்ப்ளிட்டர் அது யூஸ் பண்ணு ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கியர் மாற்று எவ்வளோ போகுது பார்க்கலாம். சரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வா. ரெண்டாவது கியரில் எவ்வளோ ஸ்பீடு வருதா. ஃபஸ்ட் கியர் போட்டு கொஞ்சம் ஆர்பிஎம் வச்சுக்கோ. அந்த சிங்க்ரோமைஸ் கியர் பாக்ஸ் பாருங்கள், சவுண்டே வர்றதில்ல. இன்னும் ஃபுல்லாக வேகமாக வா. நல்லா ஸ்பீடாக வந்து மாற்றே சவுண்ட் வருதா பார்க்கலாம். இது கம்மியாக ஓடுது, இன்னும் கொஞ்சம் ஆர்பிஎம் வச்சுக்கோ. ஒரு 11-12 வச்சுக்கோ. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வா. இப்படி பின்னாடி வா. சவுண்டே வரல பாருங்க. இப்படியே முன்னாடி வா. அருமையாக வருது. ஓகே போதும் டயர் தேய்ச்சிக்க மாட்டேங்குது. ஓகே போதும், ஆஃப் பண்ணிவிடு. ஸோ எவ்வளோ விஷயம் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கலாம், அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது போல் இன்னும் நிறைய வீடியோ, நிறைய பிராண்டுடைய டிராக்டருடைய வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கே போனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கவுண்ட் பார்க்குறாங்க. நம்ம வீடியோ வந்து டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம எல்லா வண்டியுமே பார்த்துடலாம். தேங்க்யூ.